ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2யோட ஒரு கிளியரான கட் ஆஃப் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் டிஸ்கஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பிடபிள்யூடி ப்ளஸ் பிஎஸ்டிஎம்லாம் நீங்கள் போடல, அதை நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் சாரி. அவங்களுக்கான ஒரு நீட்டான எக்ஸ்பிளேஷன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு குரூப் 2க்கு எவ்வளோ, குரூப் 2 ஏக்கு எவ்வளோ, பிஎஸ்டிஎம் மேல் ஃபீமேல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் தாராளமாக படிக்கலாம். நான் சொல்கிற மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். இந்த கட் ஆஃப் போரில் பெரிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 150க்குள்ளே அந்த மார்க்குக்குள்ளே, அதாவது கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 140லேருந்து 150 கொஸ்டின்ஸ்குள்ளே நிறைய பேர் ஸ்டக் ஆயிருந்தீங்க. அதாவது நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் 140லேருந்து 50க்குள்ளேயே பல பேர் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மேக்ஸிமம் 140லேருந்து 50க்குள்ளே தான் வரும். சரிங்களா? ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் சொல்கிறேன். சரிங்களா? கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நீங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 158 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2க்கு போகிறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 160 ப்ளஸ், மேல் பார்த்தீங்கன்னா 162 ப்ளஸ் இருந்துச்சுன்னா குரூப் 2க்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. சரிங்களா? அடுத்து குரூப் 2A, குரூப் 2A பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் தாராளமாக படிக்கலாம் குரூப் 2க்கு. இந்த 150லேருந்து 58க்குள்ளே இருக்கிற கேட்டகரி குரூப் 2Aக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 58 ப்ளஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் 2க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபீமேல் ஜென்ரல் ஃபீமேல் குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா 152 ப்ளஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி குரூப் 2A ஜென்ரல் மேல் பார்த்தீங்கன்னா 154 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் சிறுசாக தாங்க இருக்கும். ஒரு 8 மினிட்ஸில் 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு டவுட் கேட்க தேவையில்லை. நீங்கள் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிசியில் பார்த்தீங்கன்னா பிசி பிஎஸ்டிஎம் குரூப் 2 பார்த்தீங்கன்னா 152 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு சான்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 154 அண்ட் மேல் பார்த்தீங்கன்னா 156 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கலாம். குரூப் 2A மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 144 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே சேஃபர் சைட். நீங்கள் 140 இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அவுட் சைட் சான்சஸ் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வரும்போது இருக்கிறக்கான சான்ஸ் இருக்குது. பட் 144 ப்ளஸ் ஒரு சேஃபர் சைடு. சரிங்களா? அடுத்து 146 அண்ட் 148 பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேலுக்கு. அடுத்து பிசி முஸ்லீம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 உங்களுக்கு பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 150 ப்ளஸ் இருந்தால் ஒரு சான்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 152 ப்ளஸ், அடுத்து மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 154 ப்ளஸ் இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 142 ப்ளஸ் இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. ஃபீமேல் 144 ப்ளஸ் இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. மேலும் 146. நீங்கள் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 50க்குள்ளே தான் போட்டிருப்பேன். பிகாஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்க. 40 to 50 ஒரு எக்ஸிட் போல் நடத்தியிருந்தேன். ஸோ அந்த போல்லி பார்த்தீங்கன்னா நான் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் படித்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? நீங்கள் கட் ஆஃப் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, கம்மியாக சொல்கிறீங்க, இன்ஸ்டியூஷனில் நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் அதிகமாக அட்மிஷன் வரக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் எந்த இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்தலை. ஸோ என்னோட கட் ஆஃப் அனலைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். சரிங்களா? நான் நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி ப்ளஸ் தேடி தான் போட்டிருக்கேன். சும்மா ஏனோ தானே நான் கட் ஆஃப் எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி பிஎஸ்டிஎம் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 148 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் இருந்தால் ஒரு சான்ஸ் இருக்குது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 152 ப்ளஸ் இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140லேருந்து 50க்குள்ளே ஒரு கட் ஆஃப் 52க்குள்ளே தான் கட் ஆஃப் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 60க்குள்ளே தான் மேக்ஸிமம் கட் ஆஃப் முடியும். இதான் ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. எழுத உங்களுக்கு தெரியும். 1000 பேர் சொல்லலாம் ஈஸினா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200க்கு 190 யார் எடுத்திருக்காங்களா, அதான் ஈஸிங்க என்ன கேட்டால். சரிங்களா? ஒரு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னாலும் 170 ப்ளஸ் அந்தளவுக்கு நிறைய பேர் எடுத்த மாதிரி நான் கேள்விப்படல. இந்த கொஸ்டின் ரொம்பவே ஓரளவுக்கு கஷ்டம் தாங்க. ஈஸின்னு யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம், கஷ்டம் தான். சரிங்களா? அடுத்து குரூப் 2A பார்த்தீங்கன்னா எம்பிசி பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 139 ப்ளஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 142 ப்ளஸ், அடுத்து மேல் பார்த்தீங்கன்னா ஒரு 144 ப்ளஸ் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரூப் 2க்கு ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 144 ப்ளஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 146, அடுத்து மேல் பார்த்தீங்கன்னா 148க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் எஸ்சி பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 142 ஃபார் ஃபீமேல், அடுத்து மேல் பார்த்தீங்கன்னா 144 இருந்துச்சுன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் கட் ஆஃப் உங்களுக்கு இதுக்குள்ளே தாங்க வரும். நீங்கள் ரொம்ப நினச்சி பயந்துக்க வேண்டாம். அதிகமாக யாரோ போட்டாலும் பயந்துக்க வேண்டாம். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் வரும். இது நான் நிறைய இடத்துல விசாரித்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 எழுதுகிற பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் இருந்துட்டு ஒரு சேஃபர் சைடாக இருக்கும்.
அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 142 ப்ளஸ் இருந்தால் ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். மேல் பார்த்தீங்கன்னா 144 ப்ளஸ் இருந்தாலும் சேஃபர் சைடு தான். இப்போ வந்து நான் தனித்தனியாக மேல் ஃபீமேல் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எஸ்டி மேலாக இருக்கிறேன். நான் எனக்கு வந்து 142 தான் இருக்குது. நான் வந்து குரூப் 2 படிக்கலாமா கேட்டால் தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கறனால தான் நான் உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் வந்து தனித்தனியாக கேட்கறனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 140லேருந்து 44 தான் இருக்கும். அதாவது குரூப் 2 பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டி கேட்டகரி அந்த மாதிரி தான் எல்லா கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நான் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி பிஎஸ்டிஎம் வந்து 135 வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 137 வச்சுருந்தா ஃபீமேலுக்கு சான்ஸ் இருக்குது. 138 இருந்துச்சுன்னா மேலுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தாங்க சொல்கிறேன். நீங்கள் அதையும் கேட்டிருந்தீங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீழே செக் பண்ணிவிட்டு அந்த மார்க் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஏதோ இன்ஸ்டியூஷன் போட்ட ஆன்சர் கீ வந்து செக் பண்ண வேண்டாம். அஃபீஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணாமல் வச்சிருந்தேன். ஸோ இப்போ அஃபீஷியல் ஆன்சர் கீ மண்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுற காரணம் அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ இருக்கிற ஆன்சர்ஸை நான் அனலைஸ் பண்ணதை பொறுத்து நிறைய இன்ஸ்டியூஷன் சொன்னதுக்கும் அஃபீஷியல் ஆன்சர் கீக்கும் ஆன்சர் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து போடுங்க. சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூஷன்லையும் நான் வந்து போட்டிருந்தோம். பட் வந்து அதோட ஆன்சர் நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு. சரிங்களா? அடுத்து கடைசியாக வந்து நிறைய பேர் கேட்ட பிடபிள்யூடி கேட்டகரி கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இதுக்கு வந்து பிடபிள்யூக்கு வந்து பிஎஸ்டிஎம் மேல் ஃபீமேலாம் போடல. ஒரு ஆவரேஜாக குரூப் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் 135 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு சேஃபர் சைட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 2 ஏ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 130 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குரூப் 2 ஏக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதோ டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டை பார்த்தானே உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.